வணக்கம், வெல்கம் டு ஸ்பைஸ் மை ஃபுட். நான் தீபா வெங்கட் and இது என் வீட்டு சமையல். இன்னைக்கு உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போற டிஷ் கிறிஸ்பி கார்ன். கிறிஸ்பி கார்ன் ஒரு சூப்பர் ஸ்டார்டர் டிஷ். ஸோ நீங்கள் ஒரு கெட் டுகெதரில் ஒரு பார்ட்டியில் இருக்கீங்கனாலும் சரி, இல்லை லஞ்சுக்கு டின்னருக்கு யாரையாவது கூப்பிட்ருக்கீங்கனாலும் சரி, ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு எல்லோரும் வந்தோடனே ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டர் மாதிரி நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு அண்ட் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ருசிச்சு சாப்பிடுவாங்க. இந்த கிறிஸ்பி கார்ன் வந்து நிறைய பேர் பேபி கார்ன் யூஸ் பண்ணி கூட பண்ணுவாங்க. ஆனால் இங்கே நான் வந்து அமெரிக்கன் கார்ன், இந்த ஸ்வீட் கார்ன் கர்னல்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். ஸோ இந்த கார்ன் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி ஹாட் வாட்டரில், பாய்லிங் வாட்டரில் போட்டு ஒரு 4 to 5 minutes நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து இதை நம்ம குக் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் குக்கரில் ஒரு ப்ரெஷர் வச்சு கூட எடுக்கலாம், ஸ்டீம் குக் பண்ணலாம். கார்ன் குக் பண்ணுறதுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த கார்னை இப்போது இந்த ஒரு பவுலில், ஒரு மிக்சிங் பவுல் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இதில் சில இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கார்ன் ஆட் பண்ணியாச்சு. இதோடு சேர்த்து கார்ன்ஃப்ளவர் அண்ட் மைதா. ஸோ கார்ன்ஃப்ளவர் இங்கே இருக்குது. கார்ன்ஃப்ளவர் நம்ம வந்து இந்த கார்னோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 tablespoons போட்டுக்கலாம். மைதா ஒரு 1.5 tablespoons போட்டுக்கலாம். எக்ஸஸாக இருக்குதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு தோணலாம், பட் அப்புறமா எக்ஸஸாக இருக்கிற அந்த பவுடர் வேணால் நீங்கள் எடுத்துடலாம். ஏன்னா கார்ன் கம்ப்ளீட்டாக வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் அண்ட் மைதாவில் வந்து கோட் ஆகிருக்கணும். அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது அது நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக வரும். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 1 teaspoon அளவுக்கு சால்ட் இதுக்கு போட்டுக்கலாம். இப்போது இதை கையாலேயே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக அந்த கார்னில் வந்து இது எல்லாமே கோட் ஆகிருக்கணும். இது மேலே இந்த கார்ன்ஃப்ளவர் அண்ட் மைதா ஃபுல்லாக கோட் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம ஆட் பண்ணலாம். ரொம்ப நிறைய வேண்டாம், ஜஸ்ட் அ லிட்டில் பிட். ஸோ அந்த ஈரப்பதம் கொஞ்சம் இருக்குனாக்கா நல்லா கோட் ஆகும். இந்த மாவு எல்லாமே கார்னில் வந்து கோட் ஆகிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் கார்ன் வெளியில் கொஞ்சம் கோட்டடாக இந்த மாதிரி லம்பியாக இருக்கும். எனக்கு தேவையான தண்ணி நான் இன்னும் கொஞ்சம் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நவ் இந்த கார்னை நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். இங்கே கடாயில் ஹாட் ஆயில் இருக்குது அண்ட் இது கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கா இந்த கார்னை ஃப்ரை பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு ஒரு சின்ன பிட் நம்ம போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ லெட்ஸ் see. ஓகே, ஆயில் ரெடியாக இருக்குது. கோட் பண்ணியிருக்கிற கார்ன்லேருந்து எக்ஸஸ் மைதா, கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னா அதை சேர்த்துக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் கார்னை நீங்கள் உதிரியாக போட்டிங்க அப்படின்னா தனித்தனியாக பொரிஞ்சு சூப்பர் கிறிஸ்பியாக வரும். மொத்தமாக கொட்டாமல் கேர்ஃபுல்லாக ஃப்ரைங் அப்போ எப்போவுமே ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பண்ணணும். சின்ன சின்ன பேட்சஸாக நம்ம போட்டு இதை ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் அப்படியே உதிரியாக, ரொம்ப ஜாக்கிரதையாக இதை போடுறது இம்பார்ட்டண்ட். ஏன்னா கார்ன் கொஞ்சம் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பி வெரி கேர்ஃபுல். என்கிட்ட ஒரு ஸ்மால் பேட்ச் இருக்குது அப்படின்றதுனால நான் இப்படி போடுறேன். நீங்கள் இன்னும் நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்து அந்த மாதிரி ஸ்மால் பேட்சஸில் நீங்கள் போட்டு எடுக்கலாம். கார்ன் ஆஸ் இட் இஸ் ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. ப்ளெயினாக நீங்கள் ஸ்டீம்டு கார்னே வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா அதுக்கே ஒரு நேச்சுரல் டேஸ்ட், ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது. பசங்களுக்கு பாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து கட்டி கொடுத்துட்ருக்கும்போது லைக் ஸ்நாக் பிரேக்குக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ ஹெல்தி அண்ட் அ வெரி வெரி டேஸ்டி யம்மி ஸ்நாக். ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் இதில். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் இந்த மாதிரி வந்தப்புறமா கார்ன் ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருக்க விடுங்க, அப்போ தான் அந்த கோல்டன் ப்ரௌன் கிறிஸ்பி கலர் வரும். ஃப்ரை பண்ணியிருக்கிற கார்னை இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் நீங்கள் போட்டுடலாம். இல்லைனா அந்த ஜாலி இருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் ஒரு சின்ன சிப்பில் இருக்கும் இல்லையா, ஸோ எக்ஸஸ் ஆயில் வந்து ட்ரெயின் ஆகிடும். அடுத்து இங்கே என்கிட்ட இன்னொரு பேன் இருக்குது. இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வெஜிடபிள் ஆயில் தான், ஓகேவா? வேறு எந்த ஆயிலும் இதுக்கு தேவையில்லை. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃபைன்லி சாப்ட் ஆனியன்ஸ் இருக்குது. ஒரு வெங்காயம் ஃபைன்லி சாப்ட். அதுக்கப்புறம் ஒரு 7-8 பல்லு பூண்டு இதில் ஃபைன்லி சாப்டாக இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் இருக்குது, ஸோ அதுவுமே ஃபைன்லி சாப்டாக இருக்குது. இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே மேக் ஷுர் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுட்டிங்கன்னா இந்த எண்ட் ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக குக் ஆகணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஏன்னா இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டார்டர் டிஷ். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள். இதுக்கு வேணுங்கிற அளவு சால்ட்டு நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/4 teaspoon போதும் இதுக்கு. அப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர், ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் பெப்பர். நான் போடுற இந்த காரம் ரொம்ப மைல்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா ரெட் சில்லி பேஸ்ட் இல்லைனா க்ரீன் சில்லி பேஸ்ட், காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். இதில் ஒரு 1/2 teaspoon வினெகர் ஆட் பண்ணுறேன்.
வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதோட எஃபெக்ட் வந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி. இதில் ஃப்ரை பண்ணியிருக்கிற கார்னை நம்ம இப்போ சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபைனல் டாஸ் கொடுக்க போகிறோம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். we are done with this. அவ்வளோதான். இப்போ இதை குக் பண்ணும்போது கூட நான் வந்து நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற வெங்காயம் தான் போட்டேன். நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு பண்ணிங்கன்னா கூட அதோட டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி தூக்கலாக இருக்கும். பட் நெவர்தலெஸ் இது ஒரு ஃபன் டிஷ், சட்டுன்னு காலி ஆகிற டிஷ். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துடலாம். என் பொண்ணு சொல்கிற மாதிரி சொல்லணும்னா யம்மி 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 யம்மி, இட்ஸ் தட் குட். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் லெட் மீ நோ எப்படி இருக்குன்னுட்டு. அண்ட் எஸ், ஸ்பைஸ் மை ஃபுட் சேனலுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இங்கே ஒரு வீடியோ அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இப்படி வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் காமெண்ட்ஸ்க்காக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் I'll see you next time. Until then, bye from Deepa Venkat.